ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் கூரக்கொட்டா. இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இந்த சில்லுன்னு அடிக்கிற மணிக்கு சூடாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க போகலாம். கார்ன் ரெசிபி தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன், மீடியம் சைஸு. அது நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாப் பண்ணிக்கோங்க பொடிசாக, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப வதக்க தேவையில்ல, ஒரு 70 to 80% குக் ஆனால் போதும். இந்த வெங்காயம் எதுக்காக ஒரு 70 to 80% குக் ஆனால் போதும்னு சொல்கிறேன்னா, அது சாப்பிட்றப்போ அந்த ஒரு ஸ்வீட்னஸும் ஒரு க்ரன்ச்சினஸும் கிடைக்கும். சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன சைஸ் தக்காளி ஒன்று பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் நல்லா சாத்தே பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம பெரிய சைஸாக கட் பண்ணிங்கன்னா ஒரு சிலருக்கு டேஸ்ட் பிடிக்காது. ஸோ சின்ன சைஸாக, அதாவது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கி வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஈஸியாக வதங்கிடும். அதுக்கப்புறமா நான் கார்ன் 2 கார்ன் எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக நல்லா இலசாக இருக்கிற கார்னாக எடுத்துருக்கேன். முத்தி போயிருந்தாலோ இல்லை வதங்கி போயிருந்தாலோ டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கார்னை எடுத்து இந்த மாதிரி உரித்து வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாத்தே பண்ணி விடுங்க. இது ஒரு 95% குக் ஆகணும். ஸோ அதனால் மீடியம் ஹீட் வச்சு ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ராவாக சேர்க்கறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால் 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இது நல்லா வதங்கி வரணுன்றதுக்காக நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா சாத்தே பண்ணி விடுங்க. அதே மாதிரி மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் மசாலா போட்டதுக்கப்புறமா உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு மசாலா போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொரியாண்டர் லீஃப் போட்டு தூவி இறக்கி பாருங்க. ஸ்மார்ட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் அடிக்கடிக்கு இந்த மாதிரி செஞ்சு தர சொல்லி வீட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க, குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம சந்திக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக மட்டும் இல்லை, ஹெல்த்தியாகவும் கூட, அண்ட் அதே சமயம் நியூ ரெசிபீஸும் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய். மனதார சமைச்சி வயிறார சாப்பிடுங்க, கொஞ்சம் லவ்வோடு பரிமாறுங்க.